தம்பி ஆதி நாராயணன் அவர்கள் உங்களுடைய உரையார். அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற வேட்பாளராக நமது தொகுதியை தேர்ந்தெடுப்பதற்கான சட்டம் சேர்ந்தார் அவர்கள் சார்ந்தனர் ஜெகதண்ணன் அறிவுறுத்தல் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து தாய்த்தமிழர்களுக்கும் முதற்கான தெரிவித்துக்கொண்டு நம்ம 26 தேர்தலில் இத்தனை ஆண்டுகள் அண்ணன் சீமான் அவர்கள் நமக்காக பந்தன நிகழ்ச்சி வைத்திருக்கிறாரு. அவருக்காக ஒரு 2 மாசம் நம்ம ஒதுக்கணும். அவர் வேற யாருக்காக அவருக்கு சொத்து சேர்க்கணும், அவருக்கு பதவி கிடைக்கணும் அப்படின்னு கட்டல, நம்மளுக்காக தான் போராடிட்டு இருந்திருக்காரு. ஈழத்துல என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த நடத்தக்கூடாது. வடநாட்டுல வந்து அடிக்கிறான், கேரளாவில் அடிக்கிறான், கர்நாடகத்தில் அடிக்கிறான், நம்மளை தான் அடிக்கிறான். நேக்கு கூட கட்டத்தீவுல நம்மளுடைய உறவுகளை வெறும் 17 வயசு ஒரு சின்ன பையன் நம்ம தமிழர்களை அந்த கட்டத்தீவுல மிரட்டுறான். காணொலி வாயிலா வருது. தமிழ்நாட்டுல தமிழர்கள் சொந்தமான கட்சித்தீவுல ஒரு சிங்கனை இத்தனை கோடி தமிழர்கள் நாம இருக்கிறோம். இத்தனை கோடி தமிழர்கள் நம்ம இருக்கும் போதும் ஒத்த தமிழனா ஒரு சிங்கனை மிரட்டுறாங்கன்னா நம்மளை எத்தனை அவங்க நினைச்சிட்டு பாருங்க. காரணம் அண்ணன் சொல்ற மாதிரி தமிழர்கள் தெலுங்கர்கள் வேறுபடுத்த வேண்டிய காலகட்டத்துல இருக்கிறோம். இங்க வந்துட்டு யாருமே 200 ரூபாய் தருவாங்க, 500 ரூபாய் தருவாங்க, பிரியாணி ஏதாவது தருவாங்க, போட்டு தருவாங்க இல்ல. உங்களுக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்குது மனசுல. அதே மாதிரி நம்ம தொகுதியில இருந்து அத்தனை மக்களுக்கும் 234 தொகுதியில இருந்து அத்தனை மக்களுக்கும் தமிழர்கள் எல்லாருக்கும் இருக்குது வந்துருச்சு. இந்த 26 திமுக அதிமுக 2 ஜாமான்காரர் இருக்குது. நம்மள மாதிரி அவங்க இந்த மாதிரி கலந்தாய் கூட்டம் போடுவாங்களா, வேட்பாளர்கள் அதிக கூட்டம் போடுவாங்களான்னா கிடையாது. அவங்க ஒண்ணு செய்வாங்க, தேர்தல் இருக்கையும் ஒரு வேட்பாளர் அறிவிப்பாங்க. அதிமுக செயலர் சிகிச்சை பையனையும் திமுக செயலர் இருந்து மனோஜ் பாண்டியனையும். அவங்க ஓட்டு கேட்கறதுக்கான ஒரே காரணம் சிகிச்சை பையா தேவர் அவருக்கு ஓட்டு போடுங்க, மனோஜ் பாண்டியன் நாடாரு. சிகிச்சை பையா வந்து அப்போல அன்னதானம் பண்ணியிருக்கிறாரு, அதனால அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி மனோஜ் பாண்டியன் அவர்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அவர் சமுதாய பேரோட சொல்லிதான் வாக்கு கேட்பாங்க. அதனால நம்மளுக்கு ஒரு அரை இன்ச்சு நல்ல நடப்பான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒண்ணு குவாட்டர் தருவாங்க, கோழி பிரியாணி தருவாங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும் நம்ம அப்பா மார்கள் வந்து இந்த துண்டுகளை இந்த மாதிரி கருப்பு சோப்பை போட்டுட்டு சுத்து வருவாங்க. ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், தாமிரபரணியை காப்பாற்றணும். எல்லாரும் சொல்லுவாங்க வேட்பாளர் வந்து அம்பாசிடர் தெரியாது, நட்சத்திர வேட்பாளர் நட்சத்திர சிவசங்கர் சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஒரு பயம்னா அண்ணன் பேச்சுக்கு நட்சத்திர தொகுதியா மாறும்போது நம்ம அம்பாசிடர் தொகுதி கேட்பீங்க. கலந்தாய் கூட்ட இந்த அளவுக்கு நாங்க பேசல, ஒரு 6 10 நாங்க ஒரு இருக்கவங்களும் பேசணும். அதுல அண்ணன் பேசுறதை கேட்டு எங்களுக்கு தாக்கலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு விதமான வேட்பாளர் நம்ம தொகுதி. இந்த தடவை தமிழ்நாடு முழுக்கல்ல அத்தனை வேட்பாளர்களும் அண்ணன் சீமான் அவர்களே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அவர்கள் நம்ம நட்சத்திர சிவசங்கரனே தமிழர்கள் திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வேட்பாளர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு 10 பேராவது முன்னறிக்கை கொடுக்க போனோம். தெருமுனை பிரச்சாரம் மாதிரி ஒவ்வொரு வீடுகளா போய் ஊடக பரப்புரைக்கு நான் இருக்கிறேன், நான் காணொலி வெளியிட்டே இருப்பேன். அண்ணன் கூடயும் ஊடகத்துல இருந்து வருவாங்க. நீங்க நம்ம ஊருக்கு இப்ப இந்த இடத்துல ஒவ்வொருத்தர் ஊருக்கு வரும்போது 10 பேர் சேர்த்துக்கிட்டு கூட சேர்த்துக்கிட்டு அண்ணனுக்கு பக்கபலமா இருப்போம். 2 மாசம் தான் அண்ணன் எங்க திண்டுக்கல்காரரு அம்பாசிடர்ல அவங்க சொன்னாங்க மனைவியை விட்டுட்டு அவங்க மகள் வேற ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்களாம். இருந்தாலும் இடத்துக்காக நம்ம தொகுதியில நம்ம வேட்பாளர் இருந்து சண்டை போடுறதுக்கு நிக்காங்க. நம்ம தான் உறுதுணையா இருக்கணும். கூட 2 மாசத்துக்கு அண்ணன் கிட்ட நம்ம என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் ஒதுக்கிக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா வேலை செஞ்சோம்னா திட்டமிடல் எல்லாத்தையும் நம்ம கூட்டவங்க சொல்லிடுவாங்க. குழுவில் வந்துட்டே இருப்பாங்க. நீங்க உங்களுடைய பெயரை வாரிகளா வரலையா அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா கடவுள் நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுதி வேலை செய்வோம். கண்டிப்பா இந்த 26 தேர்தலில் அதிமுக 2 கோடி விழுவிழு நடத்துருவோம். புதுசாக இருக்க கட்சி நடத்தினா நீங்க பயப்படலாம், அந்த அளவுக்கு மறுத்து கிடையாது. அதுவும் நம்ம வேட்பாளர்கிட்ட அவங்க நிற்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். இருக்கிற வேட்பாளர்கள் இந்த புதுசாக இருக்கிற அதிமுக திமுக மட்டும் நம்ம வீட்டுறதுக்காக என்ன செய்ய முடியுமோ இடத்தை செஞ்சு ஒவ்வொரு பூத் அண்ணன் சொன்னார் சீமான நாங்கள் மதுரைக்கு போகும்போது உங்க பூத்தை நீங்க உறுதியா கவனமா கருதுங்க. 300 வாக்கு உங்க வாக்குல நீங்க உங்க வாக்குல 200 போட்டிருக்குன்னா நீங்க தான் அந்த தொகுதி எம்எல்ஏ, அந்த உங்க பூத்தோட எம்எல்ஏ. நீங்க எந்த பூத்துல 50 வாக்குல இந்த 300 பூத்துல என் பூத்துல தான் அதிகமா ஓட்டு வாங்கணும்னு ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கணும். இப்ப நம்ம 50 தொகுதியிலே அதிகமா ஒரு பூத்துல ஓட்டு வாங்கி காமிச்சிருக்காருன்னா நம்ம சாரகசனம் பூத்துல தான் 50 தொகுதியில 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வாங்கியிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா நான் சாரகசனோட அதிகமா என் பூத்துல ஓட்டு வாங்கணும். நான் 200 ஓட்டு இருக்குன்னா என் சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான்
எல்லாத்தையும் போயிட்டு அனைத்து ஓட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்ககிட்ட அந்த 500 1000 அவங்க முன்னாடி செல்லு முடியாம ஆக்கிடணும். அந்த பூத்துல கடைசி ஒரு 10 நிமிஷம் நம்ம நின்று நம்ம உடம்புல சொந்தங்களை சந்திக்கோம்ல, அதுதான் அவங்க மனநிலையை மாற்றும். அந்த இடத்துல அவங்க 500 1000 அவன் என்ன நினைக்கிறான்னா கடைசி 500 1000 தான் சொல்லிடலான்ற ஒரு மனநிலையில இருக்கான். அந்த மனநிலையை உழைக்கணும்னா நம்மளுக்கு இருக்கிற வயதில் நம்ம 500 1000 கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. அந்த நேரத்துல பூத்துல பார்க்க ஆளுலாம் நம்மளுக்கு போது அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு மனநிலை வரலாம். அந்த இடத்துல தான் மனநிலையை வெற்றி இருக்கு. அதனால உங்க பூத்துல நீங்க தான் எம்எல்ஏ, நம்ம 300 எம்எல்ஏ சேர்ந்து நம்ம வேட்பாளர் எம்எல்ஏவை மாத்துறதுக்கான வேலை. இதை நம்ம எம்எல்ஏ வேட்பாளர் அந்த மாதிரி நீங்க பாகுபாடு அண்ணன் காமிப்பாருன்னா கிடையாது. அண்ணன் நம்மளுக்கு கீழே இறங்கி வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. அண்ணன் கூட இறங்கி நம்ம வேலை செய்யறதுக்கு தயாரா இருந்துட்டோம்னா நம்ம கண்டிப்பா சொல்லிக்கலாம். 50 தொகுதிக்கு 234 அதிகமா ஓட்டு வாங்கி காமிக்கணும் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் எந்த தொகுதி இப்போ பூத்துக்கு சண்டை நடக்கும். 40 தொகுதிகள் திமுக கிடையாது. பூத்துக்கு ஒன்று என் பூத்துக்கு சண்டை நடக்கும். அதே மாதிரி 234 தொகுதியிலையும் யார் வேட்பாளர் எந்த வேட்பாளர் அதிகமா ஓட்டு வாங்குறாங்கிறது நம்மளுக்கு போட்டி. அதனால நீங்க யாரையுமே போட்டியா பாக்குறீங்க, நமக்கு நாம தான் போட்டி. அதனால கண்டிப்பா இந்த 26 தேர்தலுக்கு நம்ம காமிக்கணும். 24 2 மடங்கு விஜயமா இருக்கணும். கண்டிப்பா நடக்கும். இந்த கூட்டம் வெற்றி கூட்டமா மாறுவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.